ஐயா பெருமாளும் சிவனும் குலதெய்வமாக வரமாட்டாங்க. முதல் விஷயம் புரிஞ்சுக்கங்க. பெரும்பான்மை மக்கள் கேட்கும்போது என்ன பெருமாள் குலசாமின்னு சொல்லுவாங்க. இப்போ பெருமாளுடைய அம்சம் குலதெய்வமாக இருக்கும். பெருமாளே குலசாமியாக இருக்கிற வாய்ப்புகள் குறைவு. ம். அது பெரும் தெய்வங்கள். ஒரு சமூகத்துக்கு மட்டுமே அவங்க தெய்வம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ம். இந்த கேட்டகரி வேற, அந்த கேட்டகரி வேற. கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்கிறோம். நம்ம இப்போ இருக்கிற பெற்றோர்களுக்கு நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். தயவு செஞ்சு உங்கள் பசங்களுக்கு எதை கொடுக்குறீங்களோ இல்லையோ, உங்கள் குலதெய்வம் எதுவும் சொல்லிட்டு போங்க. ம். அது ரொம்ப முக்கியம். அவன் வாழ்க்கைக்கு அவன் துன்பப்படும் போது, அவன் கீழே விழும்போது தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். கண்டிப்பா. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்க போகிறீங்க, வாழ போகிறீங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் தான் போக போகுது. அவனுக்கு எதை கொடுத்தாலும் இதை கொடுத்துட்டு போங்க. ம். தேடி கண்டுபிடிங்க, குலசாமியை கண்டுபிடிங்க. அது பேரே குலசாமி. ஏன் உங்கள் குலத்தை காக்கக்கூடிய தெய்வம். ம். நம்மளால தான் இதை பற்றி சம்பந்தமாக எங்கெங்கெல்லாம் வாய்ப்படிக்குதோ அங்கெல்லாம் பதிவு பண்ணுறோம். எப்படியாவது போய் மனசில் விழட்டும். அவன் போய் தேடட்டும், ரிஸ்க் எடுக்கும். எதுக்கும் ரிஸ்க் எடுக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச நடிகர் படத்துக்காக மணிக்கெல்லாம் காத்துருங்க. ஆன்லைனில் போய் டிக்கெட் புக் பண்ணி பார்த்துருங்க. நைட்டெல்லாம் பார்த்துருங்க. ஸ்கூல் அட்மிஷனுக்காக போய் காலைல தெருவில் போய் படுத்துட்டு அப்ளிகேஷன் வாங்குறீங்க. இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க. உங்கள் குடும்பம், உங்கள் வம்சம் நல்லா இருக்கிறதுக்காக இப்போ தேடுறதோட தப்பு கிடையாது. போய் தேடுங்க.